வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கோச்சார நட்சத்திர பலன்கள். அதாவது நீங்கள் கோச்சார பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து கோச்சார நட்சத்திர பலன்கள். இது வந்து என்னோடய ஆய்வில் கண்டுபிடிச்ச முறையை தான் இங்கே நான் சொல்கிறேன். இது வந்து மூல நூல்கள்லையோ எந்த ஜோதிடரும் சொல்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து இந்த கருத்துக்கள் வந்து 100% முரண்பாடாக இருக்கும். இதை பார்த்துட்டு யாரும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீடியோவை பார்க்க அவசியம் இல்லை. இது என்னுடைய கருத்து மட்டுமே. இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம், உண்மையான ஜாதகம். இவர் பேர் வந்து கார்த்திகேயன், சேலத்தில் பிறந்திருக்காரு 1979 வருஷம். இது கோச்சார கிரகங்கள் தான் வெளியில் கட்டத்தில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரங்களை வந்து வரிசைப்படுத்துகிறோம். அதே மாதிரி கோச்சார கிரக நிலவரத்தை வந்து வரிசைப்படுத்துகிறோம். எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லி வரிசைப்படுத்துகிறோம். எந்த நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்கோ அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இதில் அதிகமாக நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிறது வந்து கேதுவும் சனியும் தான். 3 கிரகங்கள் கேது நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய், குரு, ராகு வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்குது. புதனும் சுக்கிரனும் சனி நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சனியும் கேதுவும் தான் அதிகமாக கனெக்ட் ஆகுது. அதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். எதில் நட்சத்திரமே இல்லை அப்படின்னா, சந்திரன் நட்சத்திரத்துலேயும் புதன் நட்சத்திரத்துலையும் நட்சத்திரமே இல்லை. எந்த கிரகமும் சந்திரன் நட்சத்திரத்துலையும் இல்லை, புதன் நட்சத்திரத்துலையும் இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தோன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, பெனிஃபிட் எதில் இருக்குன்னா, சனி நட்சத்திரத்துலையும் கேது நட்சத்திரத்தையும் கம்பைன் பண்ணக்கூடிய செயல்பாட்டில் பெனிஃபிட் இருக்குது. சந்திரன் சார்ந்த பெனிஃபிட்டும் புதன் சார்ந்த பெனிஃபிட்டும் இல்லை. சந்திரனா தாயினால் எந்த பெனிஃபிட்டும் இவருக்கு இல்லை. புதன் அப்படின்னா படிப்புனால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதாவது கிரக ரீதியாக வந்து புதன் உச்சமடைஞ்சிருக்கலாம். அதாவது கிரகத்தில் புதன் உச்சமடைஞ்சிருக்கலாம், சந்திரன் வந்து கிரக ரீதியாக உச்சமடைஞ்சிருக்கலாம். ஆனால் சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை, புதன் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. இப்போ எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அதாவது கிரகங்கள் இல்லைன்னா பயன் கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது அப்படிங்கிறது புரியுது. ஆனால் சில டைமில் வந்து சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும் அல்லது ஆட்சி வீட்டில் இருக்கும், புதன் ஆட்சியாக இருக்கும் அல்லது உச்ச வீட்டில் இருக்கும். அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கிரக ரீதியாக புதன் உச்சமாக இருந்தாலும், கிரக ரீதியாக சந்திரன் உச்சமாக இருந்தாலும் அந்த பெனிஃபிட் வந்து இவரால் அணிவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை, ஆனால் சந்திரன் உச்சமாக இருக்குது அப்படின்னா தாய் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. புதன் உச்சமாக இருக்குது அப்படின்னா நல்லா படிச்சிருப்பார், படித்ததுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை, பயன் இல்லை. நிலம் இருக்குது, ஆனால் இவருக்கு அது பயனளிக்காது, வேற ஒருத்தங்க வில்லங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து அடைய முடியாத சூழல் இருக்கும். ஒரு நட்சத்திரத்தினுடைய இதில் வந்து கிரகங்கள் இல்லைன்னா இது உச்சமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லணும். அதனால தான் நான் கிரகத்தை பார்க்குறதில்ல. இப்போ நீங்கள் பெரிய ஜோசிகள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, கிரகங்கள் வந்து ஆட்சி ஆயிடுச்சு, உச்சமாயிடுச்சு, குரு பார்வை பெற்றுச்சு, பலன்களை கொடுக்கும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதோடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லைன்னா இது எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. புதன்னா படிப்பு, படித்தாலும் பெனிஃபிட் இல்லை. சந்திரனா பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு இல்லை, தாய் சார்ந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது எல்லா ஜாதத்துலையும் அனலைஸ் பண்ணி 90% மேலே இது மேட்ச் ஆகுது. உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி எந்த கிரகத்தோடைய இதில் நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இல்லையோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதாவது அதனுடைய சம்பவம் நடக்கும், ஆனால் பெனிஃபிட் கிடைக்காது. உதாரணத்துக்கு புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா, புதன்கிறது படிப்பு. இப்போ ஆட்சி உச்சமோ புதன் ஆயிருக்குது அப்படின்னா படிப்பீங்க, ஆனால் படித்ததுனால பெனிஃபிட் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ சந்திரன் சார்ந்த புதன் சார்ந்த பெனிஃபிட் இவருக்கு கிடைக்காது, சனி சார்ந்த கேது சார்ந்த பெனிஃபிட் தான் கிடைக்கும். இப்போ நம்ம இவருக்கு என்ன சொல்கிறோம், சனிங்கிறது தொழில், கேதுங்கிறது ஆன்மீகம். அப்போ ஜோதிடம் சார்ந்து தொழில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்கிறோம். இவர் ஜோதிடமும் பார்ட் டைமில் பார்க்குறாரு, ஒரு மளிகை கடையும் வச்சுருக்காரு. அப்போ சனி கேதுங்கிறதுனால இந்த சனி கேது சார்ந்த செயல்பாடு பண்ணாமல் வேற ஒரு செயல்பாடு பண்ணால் பெரிய வெற்றி கிடைக்காது. சனிங்கிறது தொழில், கேதுங்கிறது முடக்கம். அப்போ தொழில் முடக்கம் ஆயிரும், எந்த தொழில் பண்ணாலும் சிறக்காது. ஆனால் கேது சார்ந்த தொழில் பண்ணால் மட்டும் இவர் ஜெயிக்க முடியும். அதனால் வந்து ஜோதிடம் சார்ந்த தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது பொதுவான எப்பயுமே இருக்கக்கூடிய கொடுப்பினை. இப்போ டெம்பரரியாக 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு கோச்சாரம் தேவைப்படுது. இப்போ கோச்சார கிரக நிலவரத்தை எழுதியிருக்கோம். அதில் அதிகமாக கனெக்ட் ஆகிறது வந்து சனி நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, சூரியன் கனெக்ட் ஆகிருக்கு, சனி கனெக்ட் ஆகிருக்கு. 2 கிரகங்கள் சனி நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. 2 கிரகங்கள் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. செவ்வாயும் கேதுவும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதிகமாக கனெக்ட் ஆனது வந்து சனி சுக்கிரன்.
எந்த நட்சத்திரத்தில் கிரகமே இல்லைன்னா சூரிய நட்சத்திரத்துலேயும் கேது நட்சத்திரத்திலும் கிரகங்களே கிடையாது. அப்போ இப்போ இந்த ஜாதகர் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சூரிய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே சூரிய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. ஒரே ஒரு கிரகம் மட்டும் இருக்குது சூரிய நட்சத்திரத்தில். சனி வந்து சூரிய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட் ஜாப் போக கூட கொடுப்பேன்னா இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஆனால் கோச்சாரத்தில் வந்து சூரிய நட்சத்திரத்தில் கிரகங்களே இல்லை. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு நீ கவர்மெண்ட் சார்ந்த எந்த செயல்பாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாதுன்னு சொல்லணும். அதாவது சூரிய நட்சத்திரத்தில் 2-3 கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த வருஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இவர் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வந்து சூரிய நட்சத்திரத்தில் 1 அல்லது 2 கிரகங்கள் இருக்கணும். சூரிய நட்சத்திரத்தில் 1 அல்லது 2 கிரகங்கள் இருந்து கோச்சாரத்துலேயும் 1 அதில் 2 கிரகங்களில் சூரிய நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இப்போ சூரிய நட்சத்திரத்தில் ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது. அப்போ கொடுப்பனை இருக்குது. கோச்சாரத்தில் அந்த கொடுப்பனை இல்லை. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் பெரிய வெற்றி கிடைக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். கேது நட்சத்திரத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை. அப்போ கேது சார்ந்த செயல்பாடு நீங்கள் பண்ணுறீங்க, அது சார்ந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும் பார்த்த உடனே. அதுக்கு வந்து நட்சத்திர ரீதியான தொடர்பை நான் எடுத்து தான் சொல்கிறேன். நட்சத்திரம் இல்லாததில் வந்து பெனிஃபிட் கிடைக்காது. அதே மாதிரி வந்து சனி சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது. இப்போ பெனிஃபிட் வந்து சனி சார்ந்த பெனிஃபிட்டும் சுக்கிரன் சார்ந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நட்சத்திரத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை. நான் அதை எழுத மறந்துட்டேன். இந்த சுக்கிரன் நட்சத்திரத்துலேயும் எந்த கிரகமும் இல்லை. அதனால் வந்து மனைவினால் எந்த பெனிஃபிட்டும் அவர் அடைய மாட்டாருன்னு சொல்லணும். ஆனால் கோச்சாரத்தில் அதிக கிரகங்கள் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால டெம்பரரியாக மனைவினால் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதில் பெனிஃபிட் நட்சத்திரம் இல்லையோ பெனிஃபிட் இல்லை. இது பெர்மனண்ட்டு, இது டெம்பரரி. இப்போ இதில் வந்து அதிக நட்சத்திரங்கள் சனி சுக்கிரனில் இருக்கிறதுனால சுக்கிரங்கிறது மனைவி. அப்போ மனைவியினுடைய பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்கும் டெம்பரரியாக இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும். ஆனால் இவர் ஜாதகத்தில் வந்து சுக்கிர நட்சத்திரத்தை கிரகங்கள் இல்லாதனால மனைவினால் எந்த பெனிஃபிட்டும் அடைய முடியாது லைஃப் லாங். ஆனால் இது டெம்பரரியாக அது கிடைக்கும் அப்படிங்கிறது கோச்சாரம் சொல்லுது. இது புரியுதான்னு பாருங்கள். இப்படி தான் நான் வந்து பலன் சொல்கிறேன். அடுத்து இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு குரு 3மே கேது நட்சத்திரத்தில் இருக்குது சிம்ம ராசியில். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இது எல்லாமே கேதுவாக இருக்குது, இது எல்லாமே சுக்கிரனாக மாறிடுச்சு. அப்போ சுக்கிரன் கேது காம்பினேஷன் வந்துருச்சா? செவ்வாயும் கேதுவும் கோச்சாரத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குது. கோச்சாரத்துலேயும் நான் நட்சத்திரத்தை தான் பார்க்குறேன், கிரகத்தை பார்க்கறது இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே சுக்கிரனாக மாறிடுச்சு. சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் கேதுவாக இருக்கிறதுனால இது கேதுவாக மாறிடுச்சு. அப்போ இந்த கேது மேலே இந்த கோச்சார சுக்கிரன் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது? சுக்கிரன் கேது காம்பினேஷன் வருது. அப்போ மனைவியினால் இப்போ பெரிய பாதிப்பை சந்திக்கிறீங்க, பிரச்சனை உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் நான் வந்து பலன் சொல்கிறேன். இப்போ இது வந்து சுக்கிரனாக மாறிடுச்சு, இது கேதுவாக இருக்குது. அப்போ கேதுவாக இருக்கும்போது கூட இது செவ்வாய் கேதுவாக இருக்குது, இது வந்து செவ்வாய் சுக்கிரனாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை யார் மூலிமா நிறைவேற்றப்படும்? இது வந்து சுக்கிரனாக மாறிடுச்சு, இது கேதுவாக மாறிடுச்சு எல்லாமே. அப்போ சுக்கிரன் கேதுங்கிறது மனைவினால் பாதிப்பு வருது. அது எந்த ஒர்க்கர் மூலிமா அந்த பாதிப்பு வருது அப்படின்னா செவ்வாய் மூலிமா தான் அந்த பாதிப்பு வரும், அல்லது ராகு மூலிமா அந்த பாதிப்பு வரும், குரு மூலிமா அந்த பாதிப்பு வரும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் வேலைக்காரங்க. இந்த வேலைக்காரங்க மூலிமா தான் இந்த பாதிப்பை வந்து அது கொடுக்க முடியும். இது சுக்கிரன், இது செவ்வாய் கேதுங்கிறது வேலைக்காரங்க, செவ்வாய் ராகு குருங்கிறது வேலைக்காரங்க. இந்த வேலைக்காரங்க மூலிமா இந்த மனைவினால் வரக்கூடிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செவ்வாய் ராகு குரு இருக்குல்ல, அதுதான் வேலைக்காரங்கன்னு சொல்கிறோம். அப்போ செவ்வாய் காரகத்துவ ரீதியாக இந்த பிரச்சனை வரும். செவ்வாய் காரகத்துவ ரீதியானா என்ன? வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகலை, எலக்ட்ரிக் வயர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து உடஞ்சிருச்சு, அல்லது வந்து பாத்ரூம் வந்து பல்ப் உடஞ்சிருச்சு தண்ணிப்பட்டு. ஏன்னா சுக்கிரன்கிறது நீர், இங்கே செவ்வாய் வந்து பல்ப்பு, எலக்ட்ரிக் பல்ப்பு. இப்போ எலக்ட்ரிக் பல்ப் வந்து ஃப்யூஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சூடு அதிகமாகி அது மூலிமா பாதிப்பு வரக்கூடியது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த வாக்குவாதம் எதனால் வரும் அப்படின்னா செவ்வாய் மூலிமா வரும், குரு மூலிமாவும் வரும். குழந்தைகள் சார்ந்தும் இந்த சண்டை வரும். ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றது வந்து இந்த குழந்தைங்களால் வரலாம், இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களால் வரலாம், வில்லங்கமான ஆளுனால இந்த பிரச்சனை வரலாம். அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த சண்டை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். இந்த ஜாதகத்தில் வந்து இவர் வந்து ஒரு ஊனமான நபர், காலில் வந்து பிரச்சனை இருக்குது. அந்த கால் ஊனம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம்.
இவர் பிறந்தது வந்து சதுர்த்தி திதி. திதி சூன்ய ராசிகள் வந்து ரிஷபமும் கும்பமும். பிறந்த நாமயோகம் வந்து சிவம் நாமயோகம். சிவம் நாமயோகத்துக்கு யோகி வந்து புதன், அவயோகி வந்து செவ்வாய். இவர் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் பிறந்திருக்காரு. மாந்தி வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ மாந்தி வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாய் திசை நடந்திருக்கு. செவ்வாய் வந்து அவயோகி. செவ்வாய் ராகுவோடையும் சேர்ந்துருக்குது. செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டு அவயோகியாய் இருந்து மாந்தி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினதுனால இவர் போலியோ அட்டாக் ஆகி கால் ஊனமாயிட்டார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். இது என்னுடைய கான்செப்டில் வந்து நட்சத்திரத்தை மட்டும் வச்சு தான் நான் வந்து பலன் சொல்கிறேன். அப்போ சனிக்கேதுங்கிறது தொழில் முடக்கம் ஏற்படும். ஆனால் கேது சார்ந்த தொழில் பண்ணால் அது முடக்கம் வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது பெர்மனண்ட்டு, இது வந்து டெம்பரரி. இப்போ டெம்பரரியாக வந்து மனைவினால் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இங்கே சுக்கிரன் கேது இங்கே கனெக்ட் ஆகிறதுனால மனைவினால் பாதிப்பு வரும். எது மூலிமா வரும்னா செவ்வாய் மூலியமாகவும் குரு மூலியமாகவும் அந்த பாதிப்பு வரும். செவ்வாய்ங்கிறது எலக்ட்ரானிக் ஐட்டம், குருங்கிறது குழந்தைங்க. இவங்க மூலிமா உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. வேறு எதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய தொடர்பு ஏற்படலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது கனெக்ட் ஆகுது பாருங்கள். ராகு வந்து சுக்கிரனாக மாறிடுச்சு. இங்கே கேது சுக்கிரன் கேதுவாக வந்து கனெக்ட் ஆகுது. இப்படி வந்து பல ஆங்கிளில் வந்து நம்ம யோசிக்கும்போது அந்த கனெக்ஷனை வச்சு நம்ம என்ன பாதிப்பு வரும், இந்த ரீசன்ட் டைமில் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி செவ்வாய் ராகு இருக்கிறதுனால, செவ்வாய் ராகுங்கிறது ஏற்கனவே சர்ஜரின்னு சொல்லியிருக்கேன். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த உறுப்பில் வந்து சர்ஜரி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சிம்ம ராசியில் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால இங்கே வந்து சர்ஜரி நடந்திருக்கு, வயிற்றில் வந்து சர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்கிறோம். இப்படி வந்து பல ஆங்கிளில் நம்ம வந்து யோசித்து பலன் சொல்ல கற்றுக்கணும். நான் வந்து கிரகத்தையோ பாவகத்தையோ ராசியையோ தசாபதியோ பார்க்குறது இல்லை. கோச்சாரத்தை எடுக்கிறோம், கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தை எடுக்கிறோம், கோச்சாரத்திலையும் கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தை தான் எடுத்து பலன் சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது பலன்கள் வந்து 90% மேலே கரெக்டாக வருது. இது அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நான் சொன்ன விஷயங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.